கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். யெகோவாயிரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். எந்த சிச்சுவேஷனும், எங்கேயும், எப்படியும், எல்லா இடங்களிலும் என் தேவனால் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளப்படும். அவர் எல்லாம் பார்த்து நமக்கு நல்லா செய்வார். நம்ம சில முயற்சிகள், சில போராட்டங்கள், எல்லா காரியத்திலும் கடந்து வந்தாச்சு. லிமிட் அமர்ந்திருந்து கர்த்தரே தெய்வம் என்று நீங்கள் என்ன செய்யுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அமர்ந்துருங்க. தெய்வம் யார் என்பது இந்த வருஷத்துல நமக்கு நிறைய காரியங்கள் மூலமாக வெளிப்படுவார். நீங்கள் சும்மா இருங்க, சில இடத்துல சும்மா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. இதெல்லாம் கர்த்தருக்கு காத்து இருங்க. புது பலன் இந்த 24 ஒரு புது பலன், ஒரு புது காரியத்தை நடக்கும். ஓகே, அவர் பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார், பார்த்து கொள்வார். ஏன் இப்படி அழுத்தமா சொல்றேன்னா, எங்களுக்கு யார் இருக்கா எங்களை பார்க்கறதுக்கு, எங்களுக்கு கேட்கறதுக்கு யார் இருக்கான்னு கேட்கலாம். இல்லை, இயேசு இருக்கார். உலகத்தின் முடிவு பண்ண சகல நாட்களும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பார்த்து கொள்வார். 2, தேவன் இந்த வருஷம் இந்த உலகத்துல நமக்கு ஒரு நல்ல ஊழியத்தை கொடுத்துருக்கிறாங்க. சர்ச்சில் உங்களுக்கு எந்த ஊழியம் இருக்கோ தயவுசெய்து, சர்ச்சில் மட்டுமல்ல எந்த ஊழியமாக தேவன் கொடுத்துருக்க எல்லா ஊழியத்திலையும், அது சாதாரணமாக நீங்கள் சர்ச்சில் கூட்டுறதா இருக்கட்டும், பெருக்கிறதா இருக்கட்டும், லைட்டு போடுறதா இருக்கட்டும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதா இருக்கட்டும், பாட்டு பாடுற ஊழியமாக இருக்கட்டும், பைபிள் படிக்கிற ஊழியமாக இருக்கட்டும், சண்டே கிளாஸ் ஊழியமாக இருக்கட்டும், தயவு செய்து ஊழியத்தை மிஸ் பண்ணாதீங்க. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். ஊழியம் ரொம்ப முக்கியங்க. ஊழியம் உலகத்திலே சிறந்தது. இயேசு ராஜாவுக்கு நாம் செய்கிற ஊழியம் அது ஆசீர்வதிக்கப்படும். யாருக்காகவும் ஊழியத்தை நீ விட்டு விடாதே. யாருக்காகவும் ஊழியத்தை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்கள். கர்த்தரிடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது, உன் கையின் கிரிகளை செஞ்சுக்கிட்டே இரு, முயற்சி பண்ணிகிட்டே இரு. கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் என் தெய்வம் கூட இருந்து நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் பார்த்து நம்மளை மென்மேலும் மென்மேலும் உயரச் செய்வார். தயவு செய்து அவருடைய பாதத்தில் இருப்போம். 3வது, சிம்பிளா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறத தயவு செய்து யாரும் நிப்பாட்டாதீங்க. ஒருவேளை ஆலயத்துக்கு போகிறத யாராவது நிப்பாட்டினா தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போங்க. தயவு செய்து ஆலயத்தை இந்த வருஷத்தில் ஆராதனை ஆலயத்துக்கு போய் சும்மா கொள்ள ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆராதனை சொல்லும்போது அப்படி தொழுது கொள்கிற யாவருக்கும் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்போ தொழுகை என்பது முக்கியம். ஆலயத்தின் நிமித்தம் நான் உனக்கு என்ன செய்வேன், நன்மை உண்டாக செய்வேன். அதனால் இந்த வருஷத்துல அந்த 3 காரியம் கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஃபர்ஸ்ட், தேவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நம்ம நிறைவேற்றுவோம். 2வது காரியம், தேவன் நம்ம கொடுத்துருக்க எந்த ஒரு காரியத்தையும் செய்து கொண்டே இருப்போம், முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். கர்த்தர் கூட இருந்து எல்லாம் பார்த்து காரியங்களை சித்திக்க பண்ணுவார், காரியங்களை வாக்கிய பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். 3வது, தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை மிஸ் பண்ணாம போய் உட்கார்ந்து அவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் தொழுது கொள்கிற யாவருக்கும் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆராதனை மிக முக்கியம். இயேசு வருவார். இயேசு வரும்போது சபையை எடுத்துக்கொள்ள வருகிறார். அல்லேலூயா. சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். இந்த 3 காரியத்தில் ஒரு தீர்மானம் பண்ணி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் எல்லாம் பார்த்து உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பாராக.